உபமன்யு முனிவர் கூறுகிறார், ஸ்ரீகிருஷ்ணா, பூஜை முறையில் தவறுதல் நேருமோ என்கிற பயத்தால் எதை கூறாமல் விடுத்தேனோ அதை இப்பொழுது சுருங்க சொல்கிறேன் கேள். நெய் தீபம் காட்டிய பிறகு நைவேத்தியத்திற்கு முன் ஆவரண பூஜை செய்தல் வேண்டும். அல்லது தீபாராதனைக்கு முன், அதாவது நெய் தீபத்திற்கு முன் ஆவரண பூஜை செய்யப்பட வேண்டும். முதல் ஆவரணத்தில் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கிற 5 மூர்த்திகளுக்கும், பின் ஹிருதயம், சிரஸ், சிகை, கவசம், நேத்திரம், அத்தம் என்கிற 6 அங்கங்களுக்கும் உள்ள மந்திரங்களை கூறி பூஜிக்க வேண்டும். வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு, பின் 4 திசைகள் என்கிற வரிசையில் பூஜிப்பது கர்ப்பாவரணம் அல்லது மந்திரசங்காரம் எனப்படும். இல்லையேல் ஹிருதயாய நமஹ முதல் அஸ்திராய பட்டு என்கிற 6 அங்கங்களையும் கூறி பூஜிக்கலாம். இதற்கு வெளியில் கிழக்கில் இந்திரன், தெற்கில் யமன், மேற்கில் வருணன், வடக்கில் குபேரன், வடகிழக்கில் ஈசானன், தென்கிழக்கில் அக்னி, தென்மேற்கில் நிருதி, வடமேற்கில் வாயு, தென்மேற்குக்கும் மேற்குக்கும் நடுவில் விஷ்ணு அல்லது அனந்தன், வடகிழக்கு கிழக்குக்கிடையில் பிரம்மாவையும் பூஜிக்கும். நடுவில் உள்ள கமலத்திற்கு வெளியில் வஜ்ரம், தண்டம், கட்கம், பாசம், துவஜம், கதை, திரிசூலம், சக்கரம், பத்மம் வரையிலான லோகபாலகர்களின் திவ்ய ஆயுதங்களை கிழக்கில் தொடங்கி வரிசையாக பூஜிக்கவும். இவ்வாறு 10 திக் பாலகர்களையும் பூஜிக்கும் போது அவர்கள் அனைவரும் 2 கைகளையும் கூப்பிய வண்ணம் இறைவனையே நோக்கி அமர்ந்துள்ளவர்களாக தியானிக்க வேண்டும். ஆவரண தேவதைகளை நமஸ்கரித்து நமஹா என்கிற சொல்லை சேர்த்து அவர்களது பெயரையும் 4ஆம் வேற்றுமையில் கூறி புஷ்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது ஓமிந்திராய நமஹா புஷ்பம் சமர்ப்பியாமி என்பது போல. இதே போல் கர்ப்பாவரணத்திலும் அந்த ஆவரண சம்பந்தமான மந்திரங்களான ஓம் ஈசானாய நமஹா புஷ்பம் சமர்ப்பியாமி என்றவாறு கூறி பூஜிக்க வேண்டும். யோகம், தியானம், ஹோமம், ஜபம், வெளிப்படையான அல்லது மானசீகமான பூஜையிலும் இப்படியேதான் பூஜிக்க வேண்டும். அப்பொழுது 6 விதமான ஹவிஸ்களை அர்ப்பணிக்க வேண்டும். அவை சுத்தான்னம், அதாவது சாதம், முட்கான்னம், அதாவது வெண்பொங்கல், பாயசம், தயிர் சாதம், வெல்லம் கலந்து செய்த பட்சணங்கள், தேன் கலந்த பட்சணங்கள் முதலியனவே. இவற்றில் ஏதாவது ஒன்றையோ அல்லது அனைத்தையுமோ பலவிதமான காய்கறிகளுடன் சேர்த்து வெல்லம் அல்லது கற்கண்டும் சேர்த்து நைவேத்தியத்திற்காக தயாரிக்கலாம். வெண்ணையையும் தயிரையும் நிவேதனம் செய்ய வேண்டும். அப்பம், வடை முதலிய பட்சணங்களையும் இனிப்பான பழங்களையும் அர்ப்பணிக்க வேண்டும். செஞ்சந்தனம் தந்து வாசனையுள்ள நல்ல தூய நீரையும் பானியமாக தர வேண்டும். வாய் சுத்தமாவதற்காக பச்சை கற்பூரம், ஏலம், ஜாதிக்காய், வாசனை பாக்கு, வாசனை சுண்ணாம்பு இவைகளோடு கூடிய இளம் வெற்றிலையையும் தாம்பூலமாக அர்ப்பணிக்கவும். நல்ல சந்தனத்தில் கஸ்தூரி, குங்குமப்பூ, கோரோஜனை முதலியன கலந்து உடற்பூச்சாக இறைவனுக்கு தர வேண்டும். நல்ல நறுமணமுள்ள பூக்களைத்தான் அர்ப்பணிக்க வேண்டும். வாடிய உதிர்ந்த நறுமணமற்ற அசுத்தமான புஷ்பங்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்க கூடாது. நல்ல அழகான பட்டு வஸ்திரம்தான் இறைவனுக்கு உடுத்த வேண்டும். பொன்னாலான திரு ஆபரணங்களைத்தான் சாற்ற வேண்டும். இவை அனைத்தும் நல்ல நறுமண சந்தனத்தால் தடவப்பட்டிருக்க வேண்டும். ரூபத்திற்கு சந்தனம், அகரு, பச்சை கற்பூரம், வாசனைக்கட்டை, குங்குலியம், நெய், தேன் இவை கலந்து செய்யப்பட்ட வாசனையுள்ள ஊதுபத்தியை ஏற்கலாம். காராம்பு சிவின், அதாவது நாக்கும் முறைக்காம்பும் கருநிறமாக உள்ள பசுவின் நெய் கொண்டு தினமும் தீபமேற்றுவது விசேஷம். பஞ்சகவ்யம், காராம்புசுவின் பால், தயிர், நெய் இவைகளையே அர்ப்பணிக்க வேண்டும். பொன்னால் வேயப்பட்டு ரத்தினங்கள் பதித்த யானை, தங்கத்தாலான ஆசனம் மிகவும் இறைவருக்கு உகப்பானது. பொன்னால் வேயப்பட்டு ரத்தினங்கள் பதித்த யானை தங்கத்தாலான ஆசனம் மிகவும் இறைவருக்கு உகப்பானது. ஆசனத்தின் மேல் நல்ல பட்டு விரிப்பு, அழகான மென்மையான மெத்தை, தலையணை வைக்க வேண்டும். இவை இல்லையெனில் வேறு விதமான அழகான மென்மையான பஞ்சசேனத்தையும் அமைக்கலாம். கடலை நோக்கி ஓடும் நதியின் நீரை நன்கு வெள்ளை துணியில் பிடிகட்டி சீக்கிரமாக, அதாவது குளிர்ச்சியாக இறைவனுக்கு திருஅபிஷேகம் செய்வது சிறந்த. நவரத்னங்கள் பதித்த பொன்மையான தண்டத்தோடு கூடிய வெண்கொற்ற கொடையையும் அர்ப்பணிக்கலாம். வெண்சாமரமோ பொன் கைப்பிடி வைத்ததாக இருத்தல் நலம். நல்லதொரு தூய்மையான திருக்கண்ணாடியின் நிலவொளி போல், அன்னம் போல், குண்டபுஷ்பம் போல் நன்கு வெளுப்பான சங்கத்தின் துணி, அதாவது சங்கின் ஒளி இறைவருக்கு மிகவும் பிரியமானது. இந்த சங்கத்தின் முன்புறமும் பின்புறமும் தங்கப்போன் போட்டு ரத்தினம் பதித்திருந்தால் மிகவும் நல்லது. சங்கொலியை தவிர வேரிகை, மிருதங்கம், முரசு, படகம், அதாவது ஒரு வகை பறை முதலிய வாத்தியங்களையும் முழக்கலாம். பூஜை பாத்திரங்கள் பொன்னாலும் செய்து கொள்ளலாம். சிற்பக்கலையில் கூறிய உள்ளபடி இறைவனுக்கு கோயில் எழுப்பலாம். அதற்கு நாற்புறமும் பெரிய பெரிய மதச்சுவர்கள் அமைக்கலாம். மலை போல் உயர்ந்த ரத்ன சிகரம் அமைக்கலாம். கதவுகள் பொன்வேந்ததாக அமைக்கலாம். கோவிலில் உள்ளிருக்கும் நூற்றுக்கணக்கான தூண்களில் பொன் ரத்தனங்கள் இழைக்கலாம். முத்துப்பந்தல் அமைத்து பவழத்தோரணங்கள் அமைக்கலாம். கோபுரத்தின் சிகரமானது கலசம் போன்று முகுடம் வைத்து தலைச்சூலம் போல் இருக்க வேண்டும். சிவபூஜைக்கான பொருட்கள் அனைத்தும் நியாயமான வழியில் சம்பாதித்த பணத்தினாலேயே ஆக்கப்பட்டவரையாக இருக்க வேண்டும். தவறான வழியில் சம்பாதித்திருந்தாலும் உண்மையான பக்தி பாவனையோடு செய்வானேயாகில் அவனுக்கு பாவம் கூட்டாது. ஏனெனில் இறைவன் பக்திக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர். நியாயமான முறையில் சம்பாதித்ததுதான். ஆனால் பக்தி இல்லையெனில் அவனது பூஜையை இறைவன் ஏற்க மாட்டார். செய்யும் பூஜையை பயன்பெற வேண்டுமானால் அதற்கான காரணம் இறைபக்தியே. செய்யும் பூஜையை பயன்பெற வேண்டுமானால் அதற்கான காரணம் இறைபக்தி. தனது செல்வச் செழிப்புக்கு ஏற்ப சிவபிரானை குறித்து செய்யப்படும் பூஜை சிறியதோ பெரியதோ, செய்பவன் ஏழையோ செல்வந்தனோ,
எப்படி இருப்பினும் பக்தி இருக்குமாயின் அதன் பலன் ஒன்று போல. ஏழையானவன் பரம பக்தியோடு சிவனை பூஜிக்கலாம். ஆனால் செல்வந்தன் பக்தியின்றி பூஜிப்பானாயின் அதனால் பயன் ஒன்றுமில்லை. இறைவன் அதனை ஏற்பதில்லையே. சிவபக்தியின்றி தன் அனைத்து சொத்துக்களையும் செலவழித்தாலும் அவன் சிவாராதனையின் பயனை பெற முடியாது. ஏனெனில் பூஜையில் பக்தி ஒன்றே முக்கிய காரணம். பக்தியா பிரஜோதித குர்யாதல்ப வித்தோபி மானவஹ மகா விபவ சாரோபி ந குர்யாத் பக்தி வர்ஜிதஹ சர்வஸ்வபியோ தத்யாச்சிவே பக்தி விவர்ஜிதஹ நதேன பலபாக்ஸ்யாத் பக்திரேவாத்ர காரணம். பக்தியில் பூஜை ஒன்றே முக்கிய காரணமாகும். சிவபிரானிடம் பக்தியின்றி செய்யப்படும் கடும் தவமோ வேள்வியோ ஒருவனை சிவனாரின் வாசஸ்தலமான திருக்கையிலேயே அடைவிக்காது. ஆகவே ஸ்ரீ கிருஷ்ணா சிவபிரானது ஆராதனையில் பக்தி ஒன்றே முக்கியம். இது மிகவும் ரகசியமானது என்பதில் ஐயமே இல்லை. பாவக்கடலை தாண்டுவதற்கான ஒரே ஒரு உபாயம் சிவபக்தியான திருவோடம் ஒன்றே. பாவக்கடலை தாண்டுவிக்கும் உடனே சிவபக்தி. பாவக்கடலை தாண்டுவதற்கான ஒரே ஒரு உபாயம் சிவபக்தியான திருவோடம் ஒன்றே. பாவக்கடலை தாண்டுவிக்கும் உடனே சிவபக்தி. ஆகவே பக்தி பாவனை உள்ளவனுக்கு ரஜோகுணமோ தமோகுணமோ தடை கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணா திரு ஐந்தெழுத்து ஓதுதல், தியானம், ஹோமம், வேள்வி, தவம், தானம், அத்தியனம் ஆகிய அனைத்தும் ஒரு பாவனையே என்பதில் என்ன ஐயம்? 1000 சாந்திராயண விரதம், 100 பிராஜாபத்தியம் என்கிற வேள்வி, மாசத்திற்கு ஒரு நாள் பிரதோஷத்தன்று உபவாசம் மற்றும் உள்ள பல பிரதானுஷ்டானங்கள் இவை அனைத்தும் சிவபக்தனுக்கு எதற்கு? இவ்வுலகில் பக்தியற்ற மனிதர்கள் அற்பமான பயன்களை கருதி மலைக்குகைகளில் தவம் புரிகிறார்கள். ஆனால் பக்தனோ காதலாகி கசிந்து வருகும் பக்தி பாவத்தினாலேயே முக்தி பெறுகிறான். யோகிகள் சத்துவ குணத்தில் இருக்கிறார்கள். ஏனெனில் சத்துவமே முக்தி அளிக்கும் கர்மம். கர்மயோகிகள் ரஜோகுணத்தினால் மயங்கி சித்திகளை தரக்கூடிய ராஜசமான கர்மங்களை செய்கிறார்கள். அசுரர்களும் ராட்சசர்களும் தமோகுணம் நிறைந்தவர். உலக இன்பத்திற்காக இவர்களும் இவர்களை போன்ற மற்ற மனிதர்களும் சிவபிரானை பூஜிக்கிறார்கள். தாமசமோ ராஜசமோ சாத்வீகமோ எந்த பாவனையில் இருந்தாலும் பக்தி ஒன்றையே தழுவி பூஜை செய்பவன் நன்மையை பெறுவான், நன்மையை பெறுகிறான். பாவக்கடலை தாண்டுவதற்காகத்தான் பக்தி என்கிற படகு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் பக்தனுக்கு முக்குணங்களால் ஒன்றும் பயனில்லை. இழிகுலத்தவன், மிக மிக தாழ்ந்த குலத்தவன், மூர்க்கன் அதாவது நாத்திகன், தன் அனுஷ்டானங்களை விட்டு நிலை கீழ் இறங்கினவன், இவர்களில் யாராயிருந்தால் என்ன, சிவபிரானையே பக்தியோடு அடைக்கலம் புகுவானாயும் அவன் தேவர்களாலும் கொண்டாடப்படுவான். ஆகவே முழு காதலுடன் பக்தியுடன் சிவபூஜை செய்தல் வேண்டும். பக்தியற்றவனுக்கு இகவர சுகமில்லை. இது வேதங்களாலும் சாஸ்திரங்களாலும் வேதம் கற்ற சான்றோர்களாலும் நன்கு பரிசீலிக்கப்பட்டு நிச்சயம் செய்ய உபமன்யு முனிவர் கூறுகிறார். எதுகுலச்சுடரே ஸ்ரீகிருஷ்ணா, பிரம்மஹத்தி செய்தவன், கற்குடியன், திருடியவன், குருவின் மனைவியிடம் தவறாக நடந்தவன், பெற்றோர்களை கொண்டவன், வீரஹத்தி செய்தவன் அதாவது வீத்தியத்தை தரையில் விட்டவன், சிசுகத்தி செய்தவன் ஆகியோர் உண்மை மனதோடு சிவ ஐந்தெழுத்தை ஓதி சிவபூஜை செய்வார்களாகி அவர்கள் 12 வருடங்களில் அந்த பாவங்களில் இருந்து விடுதலை பெற்றவர்கள் ஆவார்கள். புலன் அடக்கத்துடன் பிட்சையாக பெற்ற அன்னத்தை ஒருவேளை மட்டுமே உண்டு பக்தியோடு சிவபூஜையை செய்வானாகில் அவன் சிவனையே அடையலாம். பெரும் பாவம் செய்தவன் ஆகிலும் பக்தியோடு திரு ஐந்தெழுத்தை சொல்லி சிவபூஜை செய்வானாகில் அவன் அந்த பெரும் பாவத்தில் இருந்தும் விடுதலை அடைகிறான். எவன் ஒருவன் பெரும் பக்தியுடன் திருவைந்தெழுத்தை ஓதுவானோ அவன் அந்த மந்திரத்தின் பெருமையால் சிவன் உலகை அடைகிறான். தனது அனைத்து சொத்துக்களையும் தானமாக தந்து முடித்த தவமோ வேள்வியோ எதுவானாலும் சிவபூஜையின் பெருமையில் கோடியில் ஒரு பங்களவுக்கு கூட இணையாக. உலகியல் தலைகளில் கட்டுண்டவனோ விடுதலை பெற்றவனோ யாராக இருக்கும் பக்தியோடு பஞ்சாட்சரம் ஓதுவானாய் இத்தனாவான். ஸ்ரீருத்ர சூக்தம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் பாதகமில்லை. பெற இயலாத மனித பிறவி பெற்றும் சிவபூஜையை ஒருவன் செய்யவில்லை என்றால் அவனது பிறவியே வீணானதுதான். பிற இயலாத மனித பிறவி பெற்றும் சிவபூஜையை ஒருவன் செய்யவில்லை என்றால் அவனது மனித பிறவியே வீணானதுதான். ஏனெனில் அவன் மோட்சத்தை பெற விரும்பாதவன் ஆவான். மனித பிறவியானது கிடைத்திருக்க அரிது. மனித பிறவி பெற்றவன் சிவபூஜை செய்தல் வேண்டும். இல்லையே அவன் பிறவி பூஜை செய்பவன் பிறவியே பயன் உள்ளதாகும். அவனே உயர்ந்த மனிதன். சிவபக்தியிலேயே முன்றியவன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தவன், சிவனையே நினைந்து உருகுபவன். இவர்கள் துன்பம் ஏது? துர்லபம் பிராப்ய மானுஷ்யம் ஏர்ஷயந்தி விநாயகினம் தேஷாம் ஹி சபலம் ஜன்ம கிருதார்த்தாஸ்தே நரோத்தமாக பவ பக்தி பராயேச்ச பவ பிரணத சேதசஹ பவ சம்ஸ்மரணோத் யுக்தா நதே கிருஷ்ய பாகினா. சிவபக்தியிலேயே ஒன்றியவன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தவன், சிவனையே நினைந்து உருகுபவன். இவர்களுக்கு துன்பம் என்பது ஏது? மனங்கவர் வீடு, அழகிய நடையுடைய பாவனைகள், நிறைந்த அழகான இளம் மனைவி, மனநிறைவு பெருமளவான செல்வம், இவை அனைத்தும் சிவாராதனையின் நற்பயனே ஆகும். தேவருலகில் போலோற்றும் நிலை வேண்டுபவன் நித்தமும் சிவனது திருவிடிகளையே சிந்தித்து வந்தித்திருக்க வேண்டும். நிறைந்த சௌபாகியம், மனங்கவர் திருமேனி பிரிவு, பலம், தியாக எண்ணம், கருணை உள்ளம், பராக்கிரமம், பெரும்புகழ், இவை அனைத்தும் சிவாராதனை செய்பவனுக்கு பிறகு எளிது.
இகவர சுகம் வேண்டுபவன் அனைத்தையும் உதறித்தள்ளி சிவனிடமே மனதை அர்ப்பணித்து அவரையே சேவிக்க வேண்டும். வாழ்நாட்களோ வெகு விரைவில் ஓடிக்கொண்டிருக்கும். இளமை இன்னும் வேகமாக கழிகிறது. நோய் நொடிகள் வெகு வேகமாக நம்மை நெருக்குகின்றன. ஆகவே கிராகபாணியான சிவபரம்பொருளை பூஜை செய்வீர். இதுவரை மரணம் நம்மிடம் நெருங்கவில்லையோ, மூப்பு தலைகாட்டவில்லையோ, புலன்களின் சக்தி குறையவில்லையோ, அதாவது புலன்கள் நம் வசத்தில் இருக்கும் போதோ இதுவரை பகவான் சிவபரம்பொருளை பூஜித்து வருவி. சிவ பூஜைக்கு சமமாக மூவுலகிலும் எதுவுமே இல்லை. துவரிதம் ஜீவிதம் யாதி துவரிதம் யாதி யௌவனம் துவரிதம் யாதிரப்பேதி தஸ்மாத் பூஜ்ய பினாகத்ருக்கு யாவன் நாயாதி மரணம் யாவன் ஆக்கிரமதே ஜரா யாவன்னேந்திரிய வைகல்யம் தாவத் பூஜ்ய சங்கரம் ந சிவார்ச்சன துல்யோஸ்தி தர்மோன்யோ புவனத்ரயி. வாழ்நாட்களோ வெகு விரைவில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இளமை இன்னும் வேகமாக கழிகிறது. நோய் நொடிகள் வெகு வேகமாக நம்மை நெருங்குகின்றன. ஆகவே பினாகபாணியான சிவபரம்பொருளை பூஜை செய்வீர். எதுவரை மரணம் நம்மிடம் நெருங்கவில்லையோ, யாவன்னாயதி மரணம் யாவன்னாக்கிரமதே ஜரா, எதுவரை மரணம் நம்மிடம் நெருங்கவில்லையோ, மூப்பு தலை காட்டவில்லையோ, புலன்களின் சக்தி குறையவில்லையோ, அதாவது புலன்கள் நம் வசத்தில் இருக்கும் போதே அதுவரை பகவான் சிவபரம்பொருளை பூஜித்து வருவீர். சிவபூஜைக்கு சமமாக மூவுலகிலும் எதுவுமே இல்லை. சிவார்ச்சன துரியோஸ்தி தர்மோன்யோ புவனத்ரயே. சிவபூஜைக்கு சமமாக மூவுலகிலும் எதுவுமே இல்லை. இனி இறைவனை குறித்து செய்யப்படும் ஹோமத்திற்கான விளக்கத்தை கூறுகிறேன். வேள்விக்கான தீயை ஹோமகுண்டத்திலோ தண்டிலத்திலோ, அதாவது மண் மடக்கிலோ வேதிகையிலோ சத்து பாத்திரத்திலோ அல்லது புது மண் பாத்திரத்திலோ வைத்து அதற்கு வேண்டிய அக்னி சுத்திகளை செய்யவும். பின் இறைவனை மந்திரம் கூறி அவ்வக்னியில் எழுந்தருளச் செய்து ஹோமத்தை தொடங்கவும். குண்டம் ஒரு முழ அளவு சமச்சுதரமாக இருக்க வேண்டும். வேதிகை வட்டமாகவோ நாற்கோணமாகவோ இருக்கலாம். இதனுடன் மண்டலமும் அமைக்கப்பட வேண்டும். குண்டம் அகலமாகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும். அதன் நடுவில் 8 தளமுள்ள தாமரை பூவை வரையவும். அது 2 அல்லது 4 அங்குல உயரம் உள்ளதாக இருக்க. குண்டத்தின் உட்புறம் 2 சான் உயரத்தில் நாவியான தப்புள், அதாவது நடுப்பகுதி உள்ளதாக கருதப்படுகிறது. பெருவிரலின் நடு மற்றும் உயரத்தில் உள்ள பர்வாவின் அளவு மத்தியபாகம் அல்லது அரையின் பாகம், அதாவது இடுப்பளவு என்று அறியவும். ஒரு முழம் என்பது 24 அங்குலங்கள் கொண்டது என்பது சான்றோர்களின் கணக்கு. 1, 2 அல்லது 3 மேகலை, அதாவது சுற்று கொண்டதாக குண்டம் இருக்க வேண்டும். மேகலை அமைப்பு குண்டத்தை அழகுபடுத்துவதாக இருக்க வேண்டும். குண்டத்தின் தெற்கிலோ மேற்கிலோ மேகலைக்கு கொஞ்சம் கீழே அழகான வழுவழுப்பான அரச இலை போன்றோ யானையின் கீழ் உதடு போன்றோ இருக்கும் அமைப்பில் யோனி குண்டம் என்று அமைக்கவும். யோனி குண்டத்தின் முன்பகுதி குண்டத்தை பார்த்த மாதிரி மேகலைக்கு சற்று தள்ளி இருக்க வேண்டும். வேதிகையின் உயரத்திற்கான அளவு நியமம் இல்லை. அது மண் அல்லது மணலினால் அமைக்கலாம். மண்டலம் பசுஞ்சாணியால் வரையப்பட வேண்டும். பாத்திரத்திற்கான அளவில் நியமம் இல்லை. குண்டத்தையும் வேதிகையையும் பசுஞ்சானம் கொண்டு வெடுகவும். பாத்திரங்களை நன்கு கழுவி வெயிலில் வைத்து உலர வைக்கவும். மற்ற பொருள்களை தூய நீரால் புரோட்சிக்கவும். அவரவர்களது கிரகிய சூத்திரத்தில் கூறியுள்ள முறைப்படி குண்டத்திலும் வேதிகையிலும் ரேகைகள் போடவும். இதற்கு உல்லேகனம் என பெயர். ரேகை போட்ட சமைத்து குச்சியை உடைத்து வடகிழக்கில் போட்டுவிடவும். அக்னியை இடுவதற்கு முன் ரேகை போட்டதன் மீது கர்ப்பையில் நீரை தொட்டு தெளிக்கும். இதற்குள் பூஜை ஹோமத்திற்கான பொருட்களை சேகரித்து அருகில் வைத்துக் கொள்ளவும். பின் அதை கழுவியோ நீரால் புரோட்சித்தோ தூயதாக்கவும். இதன் பின் சூரியகாந்தி கல்லை உராய்வதனாலோ அரணிக்கட்டையில் கிடைவதனாலோ உண்டாக்கப்பட்ட அக்னியோ, நல்ல ஸ்ரோத்ரியரான அந்தணரது அக்னிஹோத்திர சாலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட அக்னியோ அல்லது வேறு ஏதாவதோ உத்தமமான தூய இடத்திலான அக்னியோ சட்டத்தில் எடுத்து வந்து அதை வேதிகை அல்லது குண்டத்தின் மேல் மும்முறையாக வலமாக சுற்றம் என்கிற அக்னி பீஜ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே குண்டத்தின் நடுவில் யோனி குண்டமாகி யோனி வழியாகவோ வேதிகையாக இருந்தால் தனக்கு எதிரில் இருந்தோ அக்னியை உள்ளே வைக்க வேண்டும். அங்கு அருகில் இருப்பவர் சிதறி விழுந்த தணல்களை ஒன்று சேர்ப்பார். நமது நாடுகில் மூலாதாரத்தில் எரியும் தீய தொப்புள் குடி வழியே வெளிவந்து குண்டத்தில் உள்ள தீயாய் விளங்குகிறது என்று நினைக்கவும். அக்னியில் சமைத்தை இடுவது முதலிய அனைத்து சடங்குகளையும் வேள்வி செய்பவன் தனது வேதசாகியின் கிரகிய சூத்திரத்தில் கூறியுள்ளபடிதான் மூலமந்திரத்துடன் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தவன் சிவமூர்த்தியை பூஜித்து வலப்புறம் மந்திரன்யாசங்களை செய்து ஹோமத்திற்கான நெய்யை ஏனோத்திரை காட்டி சுத்தி செய்யவும். ஹோமக்கிரண்டிகளான ஸ்ருவம் 2 மரத்தால் ஆனதாக இருந்தால் நலம். வெண்கலம், இரும்பு, கண்ணாடியால் செய்யப்பட்டிருந்தால் இதை உபயோகிக்க கூடாது. ஸ்மிருதி அல்லது ஆகமங்களில் கூறப்பட்டவைகளை ஏற்கலாம் அல்லது ஓட்டை இல்லாத பலாசியிலை அத்தியிலை இவற்றையும் சுற்றுமாக ஏற்கலாம். அதை வேள்வித்தீயில் காட்டி நீரால் புரோட்சித்து அதனால் நெய்யை எடுத்து தனது வேதம் கிரகி சூத்திரத்தில் கூறியுள்ளபடி ஓம் என்ற சிவபீஜமான பிரணவத்தோடு 8 பீஜாட்சரங்களோடும் அக்னியில் ஹோமம் செய்யும். இவ்வாறு செய்வதற்கு அக்னி சம்ஸ்காரம் என்ற பெயர். முன் கூறிய 8 பீஜாட்சரங்கள் இதோ: பிரம், தும், பிரும், ஸ்ரும், பும், த்ரும், த்ரும். இந்த 7உடன் சிவ பீஜாட்சரமான ஓம் என்பதை சேர்க்க மொத்தம் 8 பீஜாட்சரங்கள் கிடைக்கின்றன. முன்கூறிய 7 பீஜாட்சரங்களும் அக்னி தேவன் 7 நாக்குகளால். இதில் நடுநாக்கு பகுரூபாய் என்பதால் அதற்கு 3 ஜுவாலைகள், அதாவது
மூன்று ஜுவாலை பிழம்புகள் அதாவது சிகைகள் உண்டு. இவற்றில் ஒரு பிழம்பு வலப்புறம் அதாவது தெற்கு நோக்கியும், மற்றொன்று இடப்புறம் அதாவது வடக்கு நோக்கியும், நடுவில் ஒன்று என்று 3 தீப்பிழம்புகளும் கொடுத்து விட்டு எரியும். வடகிழக்கு நோக்கி எரியும் நாக்கு ஹிரண்யா என்பது, கிழக்கு நோக்கி இருப்பது கனகா என்பது, தென்கிழக்கு நோக்கும் நாக்கு ரக்தா, தென்மேற்கு நாக்கு கிருஷ்ணா, வடமேற்கு நாக்கு சுப்ரபா, மேற்கு நோக்கும் நாக்கு மருத். இதனுடைய ஒளிகளும் பேருக்கேற்றவாறுதான். இவற்றை சொல்லும் போது முதலில் அதனுடைய விஜாட்சரத்தை சொல்லி பின் அதன் பெயர் முடிவில் ஸ்வாஹா என கூறுதல் வேண்டும். ஓம் பிரம் திரிசிகாயை பகுரூபாயை ஸ்வாஹா, தெற்கு நடு வடக்கு என 3 ஆகுதிகள். ஓம் ஸ்தும் ஹிரண்யாயை ஸ்வாஹா, வடகிழக்கில் ஓர் ஆகு. ஓம் பிரம் கனகாயை ஸ்வாஹா, கிழக்கில் ஓர் ஆகு. ஓம் ஸ்ரும் ரக்தாயை ஸ்வாஹா, தென்கிழக்கில் ஓர் ஆகு. ஓம் பும் கிருஷ்ணாயை ஸ்வாஹா, தென்மேற்கில் ஓர் ஆகு. ஓம் த்ரும் சுப்ரபாயை ஸ்வாஹா, மேற்கில் ஓர் ஆகு. ஓம் த்ரும் மருஜிஹ்வாயை ஸ்வாஹா, வடமேற்கில் ஓர் ஆகுதி என்று நெய்யினால் ஆகுதி செய்து குண்டத்தின் மத்திய பகுதியில் ஓம் பிரம் வன்னையே ஸ்வாஹா என்று சொல்லி 3 ஆகுதிகள் செய்ய வேண்டும். ஆகுதிகள் நெய்யினாலோ அரசங்குச்சியான சனித்தினாலோ செய்யலாம். இவ்வாறு ஆகுதி செய்யும் குண்டத்தை நீரால் மும்முறை சுற்றம். இப்படி செய்வதால் அந்த அக்னி சிவபிரானுடையதாக ஆகிறது. பின் அந்த அக்னியில் நல்லதொரு சிங்காதனத்தை கற்பனையாக இட்டு அதில் அர்த்தநாரீஸ்வரரான சிவபிரான் விற்றிருப்பதாக தியானி ஆவாகனம் செய்து பூஜையை செய்யவும், பாத்தியம் அர்க்கியம் முதலிய உச்சாரங்களை செய்து தூபதீபங்களை காட்டி மறுபடியும் பரிசேஷனம் செய்து சமத்து குச்சிகளினால் ஹோமம் செய்யவும். சமைத்த குச்சி பலாசம் அல்லது அத்தி அல்லது ஹோமம் செய்வதற்கான சமைத்துக்களான மாங்குச்சி, பலாக்குச்சி போன்றதாக இருக்க வேண்டும். சமைத்த குச்சிகள் 12 அங்குலமும் நன்கு உலர்ந்தும் மேற்தோல் அதாவது பட்டை நீக்கப்படாமலும் புரியாமலும் ஒரே மாதிரி உள்ளதாகவும் இருக்க வேண்டும். 10 அங்குல நீளம் உள்ளதும் கூட இருக்கலாம். அதன் பருவம் சுண்டு விரல் அளவே இருக்க வேண்டும். ஒரு சான் அளவுள்ள சமித்தையும் உபயோகிக்கலாம். இவ்வாறான அளவுள்ள சமித்துகள் கிடைக்கவில்லை எனில் எது கிடைத்ததோ அதை கொண்டும் ஹோமம் செய்யலாம். சமித்தினால் ஹோமம் செய்தவன் நெய்யினால் ஹோமம் செய்ய வேண்டும். நெய் ஆகுதிகள் அருகம்புல் அளவாக இருக்க வேண்டும். நெய் ஆகுதி செய்தவன் அன்னத்தால் ஹோமம் செய்தல் வேண்டும். அன்ன ஆகுதிக்கான அன்னம் 16 உளுந்து அளவு அதாவது ஒரு சுண்டைக்காய் அளவாக இருக்க வேண்டும். நெற்பொறி, வெண்கடுகு, யவம், வெள்ளையள் இவை அனைத்தோடும் நெய் கலந்து ஹோமம் செய்யவும். முடிந்தால் பட்சணங்கள், தேக்கியங்கள், பாயசம் முதலிய பதார்த்தங்களையும் இதில் கலக்கலாம். இவற்றால் 10, 5, 3 ஆகுதிகள் செய்யும். இல்லையில் ஒரே ஒரு ஆகுதியாவது செய்யும். சுகத்தினால் நெய்யையும் சுசத்தினால் சமைத்து முதலியவற்றையும் அன்னத்தை கையினாலும் ஹோமம் செய்ய வேண்டும். கங்கை முதலிய தெய்வீக தீர்த்தங்களையும் ரிஷி தீர்த்தங்களையும் கூட ஆகுதிகளுக்கு பயன்படுத்தலாம். அதாவது இந்த தீர்த்தங்களினால் புரோட்சிக்கப்பட்ட உரிய பதார்த்தங்களை ஹோமத்தில் சேர்க்கலாம் என்பது பொருள். நீரினால் ஆகுதி தந்தால் தீ அணைந்து போகும் அல்லவா? முன் குறிப்பிட்ட அனைத்து பொருட்களும் கிடைக்கவில்லை என்றால் கிடைத்த ஏதாவது ஒரு பொருளை கொண்டும் சந்தியோடு ஹோமம் செய்யலாம். மந்திரத்தோடு ஆய்ச்சித்த ஹோமமாக 3 நெய் ஆகுதிகள் தரவும். பின் ஹோமத்தின் மீதமுள்ள நெய்யினால் சுருக்கென்கிற ஹோமக்கண்டியை கரண்டியை நிரப்பி அதன் நுனிப்புறம் புஷ்பம் வைத்து அதை தர்பை கூற்றத்தோடு சுருவத்தை தலைகீழாக கவித்து மூடிய வண்ணம் வைத்து ஓம் நம சிவாய ஓஷட்டி என்று கூறிய வண்ணம் ஒரு யவம் என்கிற தானிய அளவாக நெய் ஹோமத்தில் விடுமாறு தாரையாக ஹோமம் செய்யவும். இதுவே பூர்ணாவுதியா. பூர்ணாவுதி செய்தவன் அக்னியை நீரால் 3 முறை சுற்றும். தீயில் ஆவாகனம் செய்த இறைவனை அங்கிருந்து தண்ணீரிப்பிடம் செல்லலாம் என வேண்டி விசர்ஜனம் செய்து அக்னியையும் விசர்ஜனம் செய்யும். அதாவது நமது தொப்புளில் அந்த அக்னி வந்து அமர்ந்து விட்டதாக பாவித்துக் கொள்ள. இவ்வாறில்லாவிட்டால் சிவாகமங்களில் கூறப்பட்டபடி வாகீஸ்வரி என்கிற தேவதையின் கர்ப்பத்திலிருந்து வெளித்தோன்றிய அக்னியை முறைப்படி சடங்குகள் செய்து அதையும் பூஜிக்கலாம். பின் சமைத்துக் கொண்டு அன்பாதானம் என்ற சடங்கை செய்து குண்டத்தின் நாற்புறமும் கற்பியினால் கருதி அதாவது எல்லைக்கோடு இட்டு வடக்குப்புறமுள்ள பிரதியின் அருகில் ஹோம பாத்திரங்களை சாதனம் செய்வதற்காக 2 இடங்களில் தர்ப்பைகளை தனித்தனியாக பரப்பி அங்கு 2 பாத்திரங்களை வைக்கவும். அதில் ஒன்றான புரோட்சணி பாத்திரத்தை எடுத்து அதில் சிறிது நீரை விட்டு அபிமந்திருத்து அந்த நீரால் மீதியுள்ள ஹோம பொருட்களை புரோட்சித்து அதை தெற்கு பகுதியில் உள்ள பிரதியின் பக்கத்தில் வைக்கவும். பின்பு பிரணீதா பாத்திரத்தை எடுத்து அதில் நீரை விட்டு அபிமந்திருத்து அதை வடகிழக்கு மூலையில் வைக்கவும். நெய்யை ஆட்சி பாத்திரத்தில் விட்டு கூற்றத்தால் அதை சம்ஸ்காரம் செய்துவிட்டு ஹோமக்கண்டிகளான சுருவம் 2ஐயும் தீயில் காட்டி நீர்த்தடித்து தர்பையினால் துடைத்து சுடிசி அதன் பின் பிதாவான சிவபெருமானால் மாதாவான வாகீஸ்வரியிடம் கர்ப்பதானம், வம்சவனம், சிவந்தோன்னயனம் முதலிய சடங்குகளை செய்வித்து அந்த சடங்குகளுக்காக கர்ப்பாதான கர்ப்பகல்பயாமி நமகஸ்வாஹா என்று கூறி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹோமம் என தனித்தனியாக ஹோமம் செய்யவும். பின் வாகீஸ்வரியின் கர்ப்பத்திலிருந்து அக்னி தோன்றியதாக பாவிக்கும். அவருக்கு 3 கால்கள், 7 கைகள், 4 கொம்புகள், 2 தலைகள், தேன் போன்ற மஞ்சளான 3 திருக்கண்கள், சடைமுடியில் சந்திரகலை, சிவந்த திருமேனி, சிவப்பு ஆடை, சந்தனம், சிவப்பு மாலை திருவாபரணங்கள், மார்பில் பூணூல், அறையில் 3 மேகலைகள், வலக்கரங்களில் சக்தி ஆயுதம், சுக்கு, ஸ்ருவம், இடது கரங்களில் கோமரம், பனை ஓலை, விசிறி, நெய்பாத்திரம். இவ்வாறு அக்னியை தியானம் செய்து ஜாதகர்மா என்கிற சடங்கை அவருக்காக செய்யவும். தொப்புள் கொடியை வெட்டி
சூதகம் என்கிற தீட்டு போவதற்காக சுத்தி செய்யவும். நெய் ஆகுதி வந்து அந்த அக்னிக்கு சிவசம்பந்தமாக ருச்சி என பெயர் சூட்டின் சூடாகர்மம் உபநயனம் முதற்கொண்டு ஆத்தோர்யாமம் என்கிற சடங்கு வரை செய்யவும். இந்த சடங்குகளின் பெயர்கள், அதாவது ஆசிரியரின் குறிப்பாக சொல்லுகிறார், எந்த சடங்குகள் செய்ய வேண்டும் என்று. உபநயனம், பிரதபந்தனம், சமாவர்த்தனம், விவாகம், உபாகர்மா, உற்சர்ஜனம், 7 பாக யஜ்ஞங்கள், அதாவது பூதம், பிரபூதம், ஆபூதம், சூலகவம், பலிகரணம், பிரத்யவரோகணம், அஷ்டகாஹோமம் முதலிய 7 பாக யஜ்ஞங்கள், 7 ஹவிர் யஜ்ஞங்கள், அதாவது அக்னியாதானம், அக்னிஹோத்திரம், தர்ஷபூர்ணமாசம், சாதுர்மாசியம், ஆக்ரேயணேஷ்டி, நிரூடவசுவந்தம், சௌத்ராமணி என்கிற 7 ஹவிர் யஜ்ஞங்கள், 7 சோம யஜ்ஞங்கள், அதாவது அக்னிஷ்டோமம், அத்யக்னிஷ்டோமம், முக்தியம், ஷோடசி, வாஜபேயம், அதிராத்திரம், ஆத்தோரியாமம் முதலிய 7 சோம யஜ்ஞங்கள். ஆக உபநயனம் முதற்கொண்டு ஆத்தோரியாமம் என்கிற சடங்கு வரை இந்த சடங்குகளை செய்யலாம். இவ்வளவும் செய்தபின் ஸ்ரஷ்ட கிருதம் என்கிற அஜ்ய ஹோமத்தை செய்து நெய் தாரையாக வசோத்தாரா ஹோமம் செய்ய வேண்டும். பின்பு ரம் என்கிற அக்னிபீஜம் சொல்லி அக்னிக்க பரிசேஷம் செய்யவும். பின்பு பிரம்மா, விஷ்ணு, சிவன், ஈசானன், அஷ்டதிக் பாலகர்கள் அவர்களுடைய அஸ்திரங்கள் ஆகிய அனைத்தையும் ஹோமகுண்டத்தை சுற்றி தூவதீவ நைவேத்திய வலி முதலியவைகளை தந்து பூஜித்து ஹோமம் செய்கிற எஜமானன் பூர்ணாவதிக்கான அனைத்து திரவியங்களையும் தயார் செய்து வைத்துக் கொண்டு ஹோமத்தில் சிவபிரானுக்கு திரும்பவும் சுருக்கமாக பூஜை செய்து முடிவில் பூர்ணாவதி செய்யும். இவ்வாறு விரிவாக செய்ய இயலாத சாதகன் தனது பிரம்மச்சாரி இல்வாழ்வான் என்கிற ஆசிரமத்திற்கு ஏற்ப உள்ள அக்னி காரியத்தை செய்து அதை சிவார்ப்பணம் செய்யவும். இதை நன்கு அறிந்தவில்தான் வேள்வியை செய்ய வேண்டும். இதற்கென தனியான விதிமுறை ஒன்றுமில்லை. சிவாக்னியர் திருநீற்றை பத்திரப்படுத்தி சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அக்னிஹோத்திரம் செய்த விபூதியையும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். விவாக அக்னியான உபாசன அக்னியையும் அதன் பஸ்மாவையும் கூட சேர்த்து வைத்தால் நல்லது. காராம்பசு சாணமிடும் போது அது நிலத்தில் விடுவதற்கு முன் எடுத்து வைத்தால் மிகவும் உத்தமம். ஏற்பதாகவோ மிகவும் கெட்டியாகவோ கெட்ட நாற்றமுடையதாகவோ உலர்ந்ததாகவோ இல்லாமல் இருந்தால் நல்லது. சாணம் நிலத்தில் வீழ்ந்து விட்டால் மேற்புறமும் கீழ்ப்புறமும் உள்ளதை விடுத்த நடுவில் உள்ள சாணத்தை எடுத்துக் கொள்ளலாம். அந்த சாணத்தை உண்டையாக உருட்டி சூரிய வெளிச்சத்தில் உலர்த்தி அந்த உலர்ந்த உண்டைகளை ஒன்றாக குவித்து அதில் சிவாக்னியை இட்டு தீமூட்டி விரஜாக ஹோமம், திருவைந்தெழுத்து ஹோமம் செய்து அந்த உருண்டைகள் நன்கு வெந்தவுடன் மேலுள்ள கருமையான பகுதியை நீக்க உள்ளே வெண்மையான பகுதியான திருநீற்றை பெறலாம். இதை விபூதி சம்பளத்தில் சேகரித்துக் கொள்ளலாம். விபூதி சம்பளம் தாமிரத்தாலோ மரத்தாலோ மண்ணாலோ கல்லாலோ வேறு ஏதாவது ஒன்றினாலோ கூட ஆகி இருக்கலாம். அழகாக இருந்தால் நலம். பொன்னே போல் போற்ற வேண்டிய விபூதியை நல்ல தூயதான இடத்தில் தான் வைக்க வேண்டும். சுத்தமற்ற கைகளினால் திருநீரை தரக்கூடாது. தூய்மையான இடத்தில் போடவும் கூடாது. தொப்புளுக்கு கீழ் உள்ள பகுதிகளில் படக்கூடாது. அதை அசட்டை செய்யவோ தாண்டவோ கூடாது. உரிய நேரத்தில் அதை எடுத்த மந்திரம் ஓதி நெற்றி, தோல் முதலிய இடங்களை எடுத்துக் கொள்ளலாம். தகுதியற்றவனுக்கு தரக்கூடாது. சிவபிரானை விசுவாசம் செய்வதற்கு, அதாவது தன்னிடத்திற்கு எழுந்துள்ளமாறு வேண்டுவதற்கு முன் விபூதியை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் விசர்ஜனத்திற்கு அது சண்டிகேஸ்வரரின் வினையாகின்றது. இவ்வாறு அக்னிகாரன் காரியங்கள் அனைத்தும் முடிந்தபின் ஆகம விதிப்படியோ தன் கிரகி சூத்திரத்தில் கூறியுள்ளபடியோ 8 திக்பாலகர்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் பலிதானம் செய்யவும். பின் தூய இடத்தில் சாணத்தால் மெழுகி சுத்தம் செய்து அங்குவோர் ஆசனம் விட்டு அதில் ஆகம புத்தகத்தை வைத்து முறைப்படி பூஜிக்க. புத்தகத்திற்கு எதிரில் குருவிற்காக ஆசனம் விட்டு அவரையும் பூஜிக்க. பெரியோர்களுக்கெல்லாம் உரிய முறைப்படி பூஜனை செய்து அன்னதானம் செய்யும். பின்பு சிவபிரானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட அன்னத்தை தானும் சத்தையோடு உண்டு ஆச்சமனம் செய்து சிவத்தியானத்துடன் திருவைந்தெழுத்தை ஓதவும். சண்டிகேஸ்வரருக்கு சமர்ப்பித்த அன்னத்தை தவறியும் உட்கொள்ளக்கூடாது. சிவனுக்கு அர்ப்பணித்ததில் சண்டிகேஸ்வரருக்கான பங்கை தனியாக ஒதுக்கி வைத்து நீதியைத்தான் நாம் ஏற்கலாம். அவருக்கான பாகத்தை நாம் ஏற்கக்கூடாது. இங்கு நான் சிவபிரான் தத்துவமசி என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. சாதகன் உண்டு ஆச்சமனம் செய்து பின் மிகுந்த நேரத்தில் சிவாகமங்களை படிக்கவோ கேட்கவோ செய்யலாம். இரவு வந்ததும் முதல் யாமம், அதாவது முதல் 3 மணி நேரம் கழிந்ததும் இறைவன் இறைவிக்காக நல்லதொரு பள்ளி அறை அமைத்து அதில் நல்ல ஒரு படுக்கையையும் அமைத்து அவ்வரையில் பட்சணங்கள், பால், சந்தனம், பூமாலை முதலியன வைத்து மனதினாலோ அல்லது பிரத்யட்சமாகவோ இறைவனையும் இறைவியையும் அச்சயனத்தில் படுத்துள்ளதாக பாவித்து அவர்களது திருப்படிகளின் கீழ் படுத்துக் கொள்ளலாம். உபாசகன் இல்வாழ்வானாக இருப்பின் தன் மலையாளையும் அங்கேயே படுத்துக் கொள்ள செய்யலாம். இல்லறத்தானாக இல்லையெனில் தனித்து படுக்க வேண்டும். விடிவோரை வந்ததும் சிவத்தியானத்தில் எழுந்திருந்து இறைவன், இறைவி, சிவகணங்கள் ஆகிய அனைவரையும் மனதால் தொழுது பின் காலைக்கடன்களை முடிக்கவும். பின் சங்கு முதலிய மங்கள வாத்தியங்களை முழக்கி இறைவனையும் இறைவியையும் எழுப்பவும். பின்பு அப்பொழுது மலர்ந்த நறுமணப்பூக்களால் அவர்களை அர்ச்சனை செய்து பூஜித்து அதன் பின் முன்கூறிய அனைத்து கர்மங்களையும் தொடங்கலாம்.